நாச்சு சென்டர்ல இருக்கிற மாரி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பின் போட்டுக்கலாம். மூணு இடத்துல 3 பின் போட்டாச்சா? சென்டர்ல இந்த டிசைன் சென்டர்ல இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம். ஒரு நூல் தள்ளி ஒரு நூல் வந்துட்டு கொஞ்சம் நெருக்கமாக போடலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் கட் பண்ணிடலாம். கால் இன்ச்சு மட்டும் கச்சா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ப்ளவுஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தர வேண்டியதாக இருக்கு, அதனால காலையிலே வந்துட்டு மிஷினில் பண்ணிட்டேன். படித்தேல் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி எஜ்ஜி போட்டுடலாம்.
அப்படியே பொறுமையா அப்படியே பிளான் பண்ணிக்கலாம். கவினே, பேக் வந்து இப்போ நம்ம வந்து பேக் ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி கை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். கை கை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃபுல் டிசைன் தெரியுதா? எப்படி காட்டுறேன், அழகாக இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரிவிஷன் பண்ணு. அண்ணடா நீ இன்னும் குளிக்கலையாடா? ஆ, சாய் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே வையா. மார்ச் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதால இந்த டவுன் ஃபிஸ் தெரியாமல் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தைச்சிடலாம்.
இப்போ இந்த சைடு நம்ம தைச்சிடலாம். இது வந்து ஆப்போசிட் சைடு. மாற்றி ஒரே சைடு நம்ம அடிச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து வெட்டலை, சரிங்களா? அதை எப்படி தைக்கலான்ட்டு பார்க்கலாம். ஏன்னா நெக் வெட்டிட்டா என்ன ஆகுனா எம்ப்ராய்டிங் இருக்கிறதால ஏதாவது அகலமாக வெட்டிட்டாலும் கொஞ்சம் கஷ்டம். அதனால என்ன பண்ணலான்னா இப்போ நெக்கு நம்ம அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே திருப்பி போட்டு ஷோல்டரு கரெக்டாக இந்த நாச் கரெக்டாக வச்சுட்டு, தெரியுதா? ஓகே, நாச் கரெக்டாக வச்சுட்டு நெக்கு கொஞ்சம் அதை விடவே இறக்கிருப்போம். எல்லாமே ஈவனாக வச்சிடலாம். ஓகே, ஈவனாக வச்சுட்டு இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது, பின் போட வேணாம், நானாலும் பின் போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, அப்போ தான் ஒரே ஈவனாக வரும். நம்ம எப்படி எம்ப்ராய்டிங் போட்டு அந்த ஓரமாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோமோ அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி சரி லெஃப்ட் சைடு ரைட் சைடில் தைச்சதை இது மேலே வச்சு அந்த கார்னரில் அப்படியே ஓரமாக தைச்சிட்டு வரணும். தைச்சிட்டு வந்துட்டு இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நெக் கரெக்டாக வந்துடும். ரைட் சைடில் இருந்த அதே நெக்கு லெஃப்ட் சைடில் அச்சு பேசுகிறாமல் ஒரே அளவே வந்துடும் நம்மளுக்கு. தையலே சுருக்கமாக இருக்கும். நம்ம இப்போ வந்துட்டு கைடு வந்து மாற்றிக்கலாம், நார்மல் கைடு போட்டுக்கலாம். கைடு மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் கடன்னு ஸ்டிச் பண்ணிடலாம். ஒன் சைடு கைடு இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எம்ப்ராய்டிங்க்கு ஸ்டிச் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக அப்படியே மதன்னு தைச்சிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்பீடு ஏற்றிக்கலாம், மார்ச் கட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமர்கிட்ட வேற இந்த ப்ளவுஸ் தைச்சிட்டேன்னு வேற பொய் சொல்லிட்டேன். பொய். அதனால அவங்க காலைல வரத்துக்குள்ள கொஞ்சம் கடன்னு தைச்சு நான் லைஃப்பில் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் இந்த வேலையில் வந்ததுக்கப்புறம் ஆனால் மற்றபடியில் போய் சொல்கிறது இல்லை, இந்த வேலையில் தைக்காத ப்ளவுஸை தைச்சிட்டேன், கட் பண்ணாததை கட் பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன்னு நிறைய போய் சொல்கிற மாதிரி ஆகுது. அடிச்சந்தெல்லாம் இருந்தாருன்னா வந்து கொம்பெடுத்து அடிச்சிருவார். எனக்கு தெரிஞ்சு எல்லா டெய்லருக்குமே அடி விழுன்னு நினைக்கிறேன். ரெண்டு கட் ஆயிடுச்சா? இந்த த்ரெட்டெலாம் இப்போல்லாம் ரொம்ப மட்டமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நல்ல பிராண்டு தான் வாங்குகிறோம், ஆனாலும் வந்துட்டு தைச்சிட்டு வரும்போதே அப்படியே கட் ஆகிடுது. கொஞ்சம் வேகமாக தைச்சா போதும், அப்படியே வந்து த்ரெட்டு டப்புன்னு கட் ஆகிடுது. சரி, இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் வந்துட்டு 2 சைடுமே ரெடி பண்ணிட்டோம்.
இதை வந்து இந்த இன்னொரு சைடில் ஒரு பீஸ் வரும். ஓகே, இதை வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்போசிட் வந்து மாறிடக்கூடாது. இதுவும் ஒரு தலைவலி. கையோட வந்துட்டு பிரித்து எடுத்துடணும். மாறிச்சுன்னா உட்காந்து பிரிச்சுட்டு உட்காந்துடணும். ஓகே, இந்த ப்ளவுஸு பஃப்பு நல்ல பெரிய ஹை பஃப்பு. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பார்டர்லேருந்து கை வந்துட்டு கொஞ்சோண்டு பார்டர் ரொம்ப பெருசாக இருக்குன்னு கம்மி பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து போச்சு. இது போக இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கே துணி பத்தவே இல்லைப்பா. இல்லை வேற நான் இதில் இந்த கிளாத்துலேயே நாட்டு வைக்கணும்னு வேற கேட்டிருக்காங்க. எப்படி வைக்க போகிறேன்னு எனக்கு தெரில. இந்த கழுத்தில் இந்த பீஸில் தான் ஏதாவது கிராஸ் எடுத்து நாட்டு ரெடி பண்ணணும். இந்த பார்டருமே வந்துட்டு கோல்டன், டார்க் கோல்டன் கிடையாது, ஒரு மாதிரி லைட் கோல்டன். இந்த லைட் கோல்டன் என்னன்னா, இப்போ நான் ரோப் வைக்க முடியாது, அது ஒரு கலர் இது ஒரு கலர் இருக்கும். சரி, லைட் கோல்டன் ரோப் வைக்கிறோன்னாலும் அவங்களுக்கு ரோப் வேணான்றாங்க. இப்போ இருக்கிறத விட்டு 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 அங்கே பாருங்க, அந்த ஸ்லீவுக்கு எத்தனை ஜாயிண்ட் போட்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை ஜாயிண்ட்? ஒன்று தெரியுதா? 1 2 3 ஜாயிண்ட். ஒரு சின்ன பிட்டு மொத்தம் 4 ஜாயிண்ட். அந்த 3ஐயும் ஒரு ஜாயின் பண்ணி திரும்ப 4வது அந்த ஸ்லீவ் கூட ஒரு ஜாயிண்ட். இப்படி ஜாயின் பண்ண கற்றுக்கிட்டாதான் நம்ம வந்து லைஃப்பில் வந்து எல்லாரும் கூட ஜாயிண்டாக இருப்போம்னு நினைக்கிறேன். பிரிஞ்சுப்போங்க. ஓகே, இது எல்லாமே சைஸ் பண்ண தேவையில்ல, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இது கூட வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் கட்டு நம்ம தானே பண்ணுறோம் இல்லை? ஜாயின் பண்ணுறோன்னு சொல்கிறோமே, கட்டு நம்ம தான் பண்ணுறோம், ஜாயின்ட்டு நம்ம தான் பண்ணுறோம். இந்த இடம் வரும்போது மட்டும் கொஞ்சம் லூஸ் கொடுத்து, இல்லைன்னா சப்பையாயிடும், கொஞ்சம் லூஸ் கொடுத்து இப்படி கரெக்டாக வந்து இழுத்து தைக்கக்கூடாது, ரெண்டுமே ஈவனாக இருக்கணும். இந்த சைடு நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். காலையிலே வந்துட்டு குக் பண்ணாமல் வந்து மிஷினில் வந்து உட்காந்துருக்கேன்னு தானே எல்லோரும் நினைக்கிறீங்க. இந்த ஜாக்கெட்டை நான் தைச்சிட்டேன்னு போய் சொல்லிட்டேன். ஸோ அந்த தைக்கணும். அடுத்து நேற்று மீன் குழம்பு வச்சதே இருக்குது. ஸோ வந்துட்டு அதை சூடு பண்ணிவிட்டு சாதம் வடிச்சிட்டா போதும். மண்டேயில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம சண்டேயாக இருந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக சமைச்சிடுவோம். அது ஏதாச்சும் கண்டிப்பாக இருக்கும் குக் பண்ணுறவங்களுக்கு. மற்றபடி மண்டே வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சண்டே லீவ் போட்டு மண்டே வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் குக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் ஹெவியாக சமைச்சு எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய வேலையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மண்டே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எந்த ஒரு ஹெவி வேலையும் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும்னா கொஞ்சம் அப்படியே ஹெவியாக அதை முடிக்கவே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆம்போல் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். லைட்டாக அப் அண்ட் டவுன் வருது. நம்ம இப்போ பிரின்ஸ் கட் ஏற்றிருக்கோம்ல, இங்கே லைட்டாக வருது. இதை லைட்டாக சைஸ் பண்ணணும். அப்புறம் இதை வச்சு தைக்கணும். இப்போ வந்துட்டு கீழே வந்து பட்டி கொடுத்து தைச்சிடலாம். நான் இந்த ப்ளவுஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 20 நிமிஷம் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்லீவ் நிறைய ஜாயின்ன்றதால லைவுக்கு முன்னாடி ஸ்லீவ் என்ன பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. நான் நிறைய ஜாயின் பண்ணி முதல்ல கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த பீஸு தேடுறேன், பட்டு பீஸு கிடைக்க மாட்டேங்குது. இங்கே வச்சேன்.
இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்டாங்க ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாம். நேற்று வந்து சாரீ வந்து ப்ளீட்டிங் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 3 சாரீ. அதை முடிச்சுட்டு படுக்கவே நைட்டு வந்துட்டு லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் இதை என்னால் தைக்க முடியல. காலையிலே எழுந்து குக் பண்ணி சமைச்சு, சண்டே கூட வந்து லீவு கிடைக்க மாட்டேது. கடையில் இருக்கும்போதாவது சண்டேல வந்து லீவ் போட்டுருவேன் நான். ஆனால் வீட்டில் இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து ஒரு நாள் கூட லீவே கிடைக்க மாட்டேங்குது. டாக்டருக்கு எப்படி 24 ஹவர்ஸ்ன்ற மாதிரி எங்களுக்கு இப்போ டெய்லருக்கு ஒர்க்கிங் மாதிரி இருக்கு. எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்துட்டு தைச்சிட்டிங்களா முடிச்சிட்டிங்களா. இது லூஸ் தையல் இன்னைக்கு. ஏன்னா இந்த பாபின் வந்து கொஞ்சம் சரியில்லாத பாபின், கொஞ்சம் அதில் தேவையில்லாமல் சுற்றிட்டேன். அதான் ஒன்று டைட்டாக வருது நூல், இல்லைன்னா ரொம்ப லூஸ் ஆகுது. கரெக்டான ஸ்கேலில் வர மாட்டேங்குது. யூடிசி கிலோ வந்துச்சு. நம்மக்கிட்ட ஒளிஞ்சு விளையாடுறவங்க யாராவது சொல்லுங்க. இன்ச் டேப்பு, கத்திரிக்கோல், அப்புறமா ட்ரிம்மரு, இந்த டிசி, இந்த 4 பேரும் நம்மக்கிட்ட பயங்கரமாக ஒளிஞ்சு விளையாடுவாங்க. நம்ம தேடும் போது கிடைக்க மாட்டாங்க, பெருக்கும் போது மானாவாரியாக கிடப்பாங்க. சரி, கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு லைக் பண்ணி விடுங்க. யாருக்காவது போய் சேரும்ல. ஏதாச்சும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த எம்ப்ராய்டிங் டிசைனுக்கு, இல்லை நான் பேசுறது கண்டிப்பாக பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். கவினை ரிவிஷன் பண்ணுப்பா, காலர் மடிச்சு விடு. யாருக்கு பிடிச்சி போச்சு போல லைக் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஹாய் கீதா அஞ்சரியா, அப்புறம் கதிர் தேவ். ஹாய் ஹாய் கதிர் தேவ். இல்லை என்ன பண்ணுறீங்க? காலையில் ஏஞ்சிட்டிங்களா? ஏஞ்சிட்டு யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் 1.5 2.5 வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு 1.5 பீஸ், அந்த சைடில் 2.5 பீஸ் வச்சுக்கலாம். ஹாய் சிக்ஸ் ஜானகி சகாதேவன். ஹாய். எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கம்மி தாங்க, அதனால் கொஞ்சம் படிக்கிறதுக்கு நான் அப்படி தான் படிப்பேன். நீங்களும் டெய்லர் தானா? ஏதோ டெய்லர்னு போட்டிருக்கீங்களே, வேற ஸ்பெல்லிங்ஸ் கொஞ்சம் எனக்கு சரியாக புரியல. கதிர் தேவ். கதிர் தேவ் கார்த்திகேயன் அவங்க பேர். ஓகே, சரி நம்ம இப்போ தைப்போம். சில நேரம் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்டா, மணல் லாரி வந்து அது குறுக்குன்ற மாதிரி நம்ம ஸ்பீடாக தைச்சிட்ருப்போம். அப்போ தான் வந்து கரண்ட் போயிடும். இது யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு தெரில. என்னப்பா தேடுற? பெட்ரூம்க்கு எடுத்து போய் படிச்சு இருக்கான்னு பாரு. கொஞ்சம் சுறுசுறுப்பாக தேடுப்பாங்க, நிறைய இருக்கான்னு பாரு அங்கே அது மேலே.
அடிச்சுக்கலாம். கிடைச்சதா இல்லையா? ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. 7:05 எடுத்த மணி வரை 8 ஆயிடுச்சு. என்னாச்சுமா? பெட்ரூம்ல போய் பாரு, அங்கதானே உட்காந்து படிச்சிட்டு இருந்தா, அதுக்குள்ள எப்படி போகும்? சாய் அவனோட கிளாஸ் இருக்கு, என்னன்னு காணு தேடுறான் பாருல. சூப்பர். இப்படி எப்படின்னு எடுத்த ரிவிஷன் பண்ணல காண அடிச்சிருப்பானா? அம்மா இப்ப நான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். முடிச்சிடலான்னு பார்க்கணும். பெட்ல முதல்ல நல்லா பாத்தியா? அங்க பக்கத்துல வாஷிங் மிஷின் மேல அந்த ஸ்டாண்ட்ல போய் பாரு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா சாயே? ஓகே, இப்போ இந்த ஸ்லீவ் வந்து எல்லாம் சென்டர் வச்சு
ஜெராக்ஸ் சென்டர் கொடுத்தாருக்கேன், செக் பண்ணிக்கணும். கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் இவ்வளோ பஃப்லாம் வைக்கவே மாட்டேன். கிடைச்சதா? கிடைக்கலையா? இப்போ பேய் தான் வந்து தூக்கிட்டு போயிடுச்சோ? எல்லா நோட்டையும் எடுத்துட்டு பாரு, இங்க வா, ஒரு நோட்டை எடுத்துட்டு பாத்தியா? சும்மா இப்படி இப்படி பண்ணிட்டு கவி, நான் வந்து இப்ப மட்டும் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். சென்டர் மட்டும் மிஸ் ஆகிடக்கூடாது. சென்டர் சரியா உட்காரலன்னா அப்புறம் நம்மளுக்கு டிசைன் வந்து ஒன் சைடு ஆகிடும். இதுல அதுலயா? ஓகே, அதுல வேணா வேற பாத்திரம் இருந்தா பாரு. வந்து நம்ம பேக் மார்க் பண்ணுவோம். பேக் நேரம் வேற ஆகுது. பரவாயில்ல பரவாயில்ல.
அதுல சுடு பண்ணக்கூடாது. ஆ. பாபின் கேளுச்சு, என்னடா நம்ம முடிக்க போறோமே, ஒரு தடங்களும் வரலையேன்னு பார்த்தேன். பாபின் காலியாகிவிட்டது. இந்த ப்ளவுஸ் எடுத்து டம்மிக்கு போட்டு விட்டுலாம் முடிச்சிட்டுன்னு பார்க்குறேன். கரெக்டாக இந்த முடிக்கும் போது தான் நூல் காலியாகும். ஒருவேளை நான் நூல் வந்துட்டு சுத்துறேனே, முடிக்கிறதுக்கு ஒழுங்கா சுத்த மாட்டேறேன் போல இருக்கு. முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிப்பாட்டுற மாதிரி நான் தானே நூல் சுத்துறேன். வேற யார் சுத்துறாங்க? கம்மியாக சுத்திடுறேன் போல இருக்கு. கரெக்டாக அந்த கொஞ்சம் ஒரு 1 மீட்டர் இருந்தால் போதும், முடிஞ்சிடும். கஞ்சித்தனம் போதுன்னு அப்படியே முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுறது நூலை. சுற்றி வேஸ்ட் ஆகிடுமே, பாபின்லேருந்து திரும்ப ரிட்டன் நூலுக்கு சுற்றணுமே, அந்த ஒரு இதில் டப்புன்னு நிப்பாட்டிடுவேன். செம மட்டமான நூலை அடிச்சு போகணும். கட் ஆகிட்டே இருக்கு. டிசைன்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பா, இல்லைன்னா நீங்களும் இன்னொரு தடவை பாருங்க. எல்லாரும் காணாம யாருமே
இது இருக்கா? சூப்பரா இருக்கா? எல்லாம் ஓகேவா இருக்கா? எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ந்து வீடியோ போட முடியும். நீங்க அது லைக் பண்ணல, பெருசா வியூஸ் போடலன்னா அப்புறம் வீடியோவே போட மாட்டேன். டாப் ஆங்கிள் இருந்து காட்டுவோமா? இவங்க வந்து நிறைய பஃப் லைக் பண்ணுவாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ப்ளவுஸ்லையும் அவ்வளோ பஃப் தான் இருந்தது. ஓகே, தேங்க்யூ. இதோட saree பார்க்குறீங்களா? அப்படியே வெயிட் பண்ணுங்க. கையில் எடுத்துட்டு இதான் இதோட saree. இது நானே இது அயன் பண்ணது நான் தான், ஸ்டிச் பண்ணது நான் தான். ஓகே, பாய், தேங்க்யூ.